2026ஆம் ஆண்டுக்கான சிஎம்ஜி கிரிக்கெட் லீக் போட்டி கொழும்பு கோல்ஸ் மைதானத்தில் இன்று நடைபெற்றது. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் சிரச ஊடக வலையமைப்பின் பிரதானியுமான ஷவான் டேனியல் மற்றும் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் பிரதம செயற்பாட்டு அதிகாரியும் குழும பணிப்பாளருமான நேட்ரா வீரசிங் ஆகியோரின் தலைமையில் சுற்றுப் போட்டி ஆரம்பமானது. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசிராஜ மகேந்திரன், முன்னாள் கிரிக்கெட் வீரர் சனத் ஜாயசூரிய மற்றும் உப்புல் சந்தன் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக இதில் பங்கேற்றனர். கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் உத்தியோகத்தர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்துதல் மற்றும் நட்புறவை வளர்க்கும் நோக்கத்துடன் இந்த சுற்றுப் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தில் உள்ள நிறுவனங்களின் 32 அணிகள் இதில் பங்கேற்றன. இதன்போது சிறந்த கூடாரத்திற்கான போட்டியும் நடைபெற்றது. இந்த போட்டித் தொடர் லீக் முறையில் நடைபெற்றது. இதற்கமைய முதல் சுற்றில் ஒரு அணிக்கு 3 போட்டிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். போட்டி முடிவுகளின் அடிப்படையில் நாக் அவுட் சுற்றுக்கான அணிகள் தெரிவு செய்யப்பட்டன. அத்துடன் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் சிரேஷ்ட முகாமைத்துவ அதிகாரிகளுக்கு இடையிலான போட்டியும் இடம்பெற்றது. பியன் டிஃபீட் மற்றும் பவர் பிளே ப்ரோஸ் அணிகளுக்கு இடையில் இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 3 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பியாண்ட் டிஃபீட் அணி வெற்றி பெற்றது. டஃப் லெஜெண்ட்ஸ் மற்றும் ஸ்டைனிஷ் அணிகளுக்கு இடையில் இறுதிப் போட்டி நடைபெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய டஃப் லெஜெண்ட்ஸ் அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 79 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய ஸ்டைனிஷ் அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 8 ஓட்டங்களை பெற்ற போது சீரற்ற வெளிச்சமின்மையினால் போட்டி இடைநிறுத்தப்பட்டது. இதற்கமைய இறுதிப் போட்டியில் முதல் முறையாக டஃப் லெஜெண்ட்ஸ் மற்றும் ஸ்டைனிஷ் ஆகிய இரு அணிகளும் இணை சாம்பியன்களாக அறிவிக்கப்பட்டன. සියලු දෙනාම ඉතාමත්ම ඉහළින් අත්පොළ සන්නාදය හොඳ අප්පුඩියක් 2026 CMG ක්‍රිකට් ලීග් ශූරතාවය දිනාගනු ලබනවා.